Good afternoon, students. Today we are going to discuss about one interesting topic. Okay, ரொம்ப ஈஸியானது. ஸோ இதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ நீட்டு ஜிப்மர் ஜேஇ எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க் இதுலேருந்து கேட்பாங்க. ஓகே, ஸோ அந்த டாபிக் என்ன அப்படின்னா கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர்ஸ். Color code for carbon resistors. Okay, so what is mean by resistor? To resist the current, okay, or to oppose the current. So அதான் நம்ம resistor அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ ரெசிஸ்டர்ஸ்லேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அதனோட ரெசிஸ்டன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லேபில் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். 2K ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், 10K ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஹை ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஹெச்ஆர் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டைப் ரெசிஸ்டன்ஸ்லேயே நிறைய டைப் வேரியஸ் டைப்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அந்த ரெசிஸ்டர்ஸில் என்ன கலருக்கு என்ன டைப் ஆஃப் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ என்ன அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களோட புக்கில் பேஜ் நம்பர் 96ல் கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர்ஸ்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு கலருக்கும் ஒரு வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ. பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ, green, blue, violet, gray. Green, blue, violet, gray, white, gold, silver, colorless. ஓகே, லிசன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற இந்த ரெசிஸ்டரில் இட் இஸ் அண்ட் செராமிக் கோர், இட் கண்டெய்ன்ஸ் கார்பன். ஓகே, கார்பன் ரெசிஸ்டன்ஸ் பற்றி ரெசிஸ்டர்ஸை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஸோ இதில் செராமிக் கோர் இருக்கும், கார்பன் செராமிக் கோர். ஒரு கலருக்கும் ஒரு வேல்யூ இருக்கும் நம்ம சொல்லிட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் தே ஆர் கிவிங் த வேல்யூ 0, பிளாக்குக்கு 0, ப்ரௌனுக்கு 1, ரெட்டுக்கு 2, ஆரஞ்ச் 3, எல்லோ 4, க்ரீன் 5, ப்ளூ 6, violet 7, grey 8, white 9. இது கோல்டுன்றது இது வந்து டாலரன்ஸ் வேல்யூ. ஓகே, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. கோல்டு அப்படின்னா 10 to the power minus தான் 5%, சில்வர்னா 10%. 5%, சில்வர்னா 10%, கலர்லெஸ்னா 20%. ஓகே, லிசன். ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டர்ஸ், இந்த செராமிக் கார்பன் கோட் ரெசிஸ்டர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் அதனோட வேல்யூ நம்ம பார்க்குறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் ஒரு கலர் கோட் ஆஃப் கார்பன் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, இது ஆக்சுவலாக வுட்டில் தான் மேட் பண்ணியிருப்பாங்க. இது செராமிக் கோர் இல்லையா, இதனோட இன்சைட்டில் தான் வந்து கார்பன் அந்த கம்பி இருக்கும், கார்பன் கம்பி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே வந்து 3 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது மாதிரி கோட் லைன் இருக்கும், 3 லைன்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா 3 லைன்ஸ்க்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு மெட்டல் கோட்டிங் இருக்கும். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ 3 லைன்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு எப்போவுமே நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கே தனியாக இண்டிவிஜுவலாக இருக்குது இல்லையடா, இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மெட்டல் கோட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். மெட்டல் இங்கே நம்ம 2 மெட்டல் யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். 1 is gold, another 1 is silver. ஸோ நம்ம 2 மெட்டல் யூஸ் பண்ண போகிறோம். 1 is gold, another one is silver. சரி, இது நம்ம பார்த்தாவே நம்மளுக்கு தெரியும் இது ஒரு மெட்டலு. பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கிறதுக்கும் மெட்டல் கோட்டிங்க்கும் நம்மளுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எதுவுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஒன்லி கலர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு தீஸ் கலர்ஸ் நம்மளே என்ன பண்ணுவோம் அப்படின்னா டு டிட்டர்மைன் த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் திஸ் கார்பன் ரெசிஸ்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் இட் இஸ் அண்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபிகர்ஸ். Significant is nothing but very important. அதாவது ஃபர்ஸ்ட் 2 லைனை நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் தேர்ட் லைன் இஸ் அ மல்டிப்ளையர்
which mean power of 10 ஓட power 10 to the power 2 10 to the power 3 10 to the power 4 நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதனால தான் அதை மல்டிப்ளையர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் இந்த கேட்டகரி நம்ம சொல்கிறோம் இன்னும் மெட்டல். சப்போஸ் இங்கே எதுவுமே ரிங் கொடுக்கல, ஸோ ஒரு கோல்டு கலர் மெட்டலும் கொடுக்கல, ஒரு சில்வர் கலர் மெட்டலும் கொடுக்கல அப்படின்னா அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கலர்லெஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது 20% நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை எல்லா வேல்யூவும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றுக்கும் மல்டிப்ளையர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. மல்டிப்ளையர் மீன்ஸ் இது 10 to 1, இது 10 to the power, first start with 1. okay, first black 1, 10 to the power 1, 10 to the power 2, 10 to the power 3, 10 to the power 4, 10 to the power 5, 10 to the power 6, 10 to the power 7, 10 to the power 8, 10 to the power 9. that's all. இதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 to the power -1 கொடுத்துரு, -1 தான். 10 to the power -1, 10 to the power -2 கொடுத்துருப்பாங்க. ஓகே, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது எப்படி மிஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்ன மிஸ் அப்படின்னா பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப். very good wife. Listen students, first B stands for black, brown, red, orange, yellow, green, blue, violet. okay, very good. G for gray. okay, next wife stands for white. லிசன், இந்த ஒரு சென்டென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டுனாவீங்களே எல்லா கலர்ஸுமே. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளில் அப்படியே கேட்டுருவாங்க உங்களுக்கு 1 mark சம்மோ 3 mark சம்மோ கேட்டுருவாங்க. த கலர் கோட் ஃபார் கார்பன் ரெசிஸ்டர்ஸ், இட் டாலரன்ஸ் வேல்யூ, இட் கண்டெயின்ஸ் சில்வர் ரிங், கோல்டு ரிங் அப்படின்னு சொல்லி நம்ம கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக நம்மளால் அன்னத்துக்கு போட முடியாது. ஃபார் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் போடணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் எதாவது ஞாபகம் வச்சுக்கணும். பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப். பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிளாக், ப்ரௌன், ரெட், ஆரஞ்ச், எல்லோ. ஸோ எல்லாமே இதில் ஏன்னா நம்ம லைனை ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது பாருங்கள் ஈஸியாக லைனை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 0 1 2 3 4 கண்டினியூஸாக வருது இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த இதை ஞாபகம் வச்சுட்டாவே நம்ம ஈஸியாக அதை வந்து டிட்டர்மைன் பண்ணிட முடியும். ஃபஸ்ட்டு 1 x 10 to the power 1 அப்படின்னு சொல்லி போட்டுற முடியும். ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வெறும் வித்தவுட் வேல்யூ இந்த சென்டென்ஸ் மட்டும் ரைட் பண்ணிவிட்டு நான் அப்படியே எப்படி வேல்யூ கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு எழுதி காட்ட போகிறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வித்தவுட் திஸ் கொஸ்டின் எந்த ஒரு கொஸ்டின் பேப்பருமே இருக்காது. அது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருக்கட்டும். ஓகே, நான் சொன்ன மாதிரி ரைட் பண்ணுறேன். லிசன் ஸ்டூடெண்ட்ஸ், பிபி ராய் கிரேட் பிரிட்டன் வெரி குட் வைஃப். ஓகே, B stands for black, brown, red, orange, yellow, green, blue, அப்புறம் violet, grey, white. ஓகேவா? ஸோ இப்போ இப்படி போட்டுக்கலாமா நம்பரை? 0 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ என்ன வந்திருக்கோ எக்ஸப்ட் பிளாக்குக்கு மட்டும் தான் நம்ம 1 யூஸ் பண்ணுவோம் மல்டிப்ளையர். மிச்சம் எல்லாத்துக்கும் 10 to the power 1 10 to the power 2 ஆஸ் பர் த நம்பர். ஸோ என்ன நம்பர் என்ன வேல்யூ இருக்கோ அதே தான் நம்ம 10 to the powers யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுகிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் நீங்களே ஈஸியாக வந்து டிட்டர்மைன் பண்ண முடியும். ஃபார் த ரெசிஸ்டர் இங்கே பாருங்கள், தே ஆர் கிவிங் க்ரீன், செகண்ட் டிஜிட் ப்ளூ, அப்புறம் மல்டிப்ளையர் ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. க்ரீன் ப்ளூ ஆரஞ்சு. என்னோட டாலரன்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், க்ரீன் ப்ளூ ஆரஞ்சு. லிசன், திஸ் இஸ் த கார்பன் ரெசிஸ்டர்ஸ். ஓகே, இட் கண்டெய்ன்ஸ் ஆக்சுவலாக இன்சைட் இந்த லைன் தெரியாது. It contains 3 colors. 1 2 3. This is green, blue, orange. Okay va? And next another tolerance value கொடுத்திருக்காங்களா? gold color, gold ring.
ஓகே கோல்டு ரிங் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது ரெண்டும் நல்லாவே தெரியும். இட் இஸ் அன் சிக்னிஃபிகண்ட். சிக்னிஃபிகண்ட் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் வேல்யூ, வெரி இம்பார்ட்டண்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. சரி பாருங்கள், ஃபஸ்ட்டு க்ரீன் என்ன கொடுத்துருக்காங்க, க்ரீன் ப்ளூ ஆரஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு க்ரீன் எங்கே வருது, இங்கே வருது. க்ரீனுக்கு வந்து 5. ஓகே, அப்போ நம்பர் போட்டுக்கோங்க பார்க்கலாம். க்ரீனுக்கு இங்கே 5. நெக்ஸ்ட்டு ப்ளூ, ப்ளூ இங்கே வருது. ப்ளூ வந்து 6. இந்த லைனுக்கு வந்து 6. அப்போ நம்ம இது நம்பர் நம்ம சொல்லியாச்சு. ஸோ 5 6 அப்படியே ரைட் பண்ணிட்டோம். லிசன், தேர்ட் ஒன் இஸ் அ மல்டிப்ளையர். மல்டிபிள் மீன்ஸ் விச் மீன்ஸ் 10 to the power என்ன வேல்யூ இருக்கோ அதான் நம்ம மல்டிபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இப்போ பாருங்கள், இது தேர்ட் ஒன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆரஞ்சு. நம்மளுக்கு ஆரஞ்சு என்ன வரும், பிபி ராய். ஆரஞ்சு வந்து 3 which means 10 to the power 3 into 10 to the power 3 because it is a multiplier. நம்ம என்ன பண்ணோம், பவரில் நம்ம எழுதணும். 10 to the power 3 ஆரஞ்சு. கோல்ட் ரிங் என்ன பர்சன்டேஜ், 5% plus or minus 5%. That's all. This is the tolerance value of carbon resistor. Okay, ரொம்ப ஈஸியாக இருக்கா. they are giving 56 and 10 to the power 3 ohm. Okay, and answer correct. 5 with the tolerance value 5. Tolerance is nothing but it is a metal. ஓகேவா. ஸோ என்ன மெட்டல் யூஸ் பண்ணுறோமோ அதோட டாலரன்ஸ் வந்து வேரி ஆகும். 5% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி எழுதலாம் மிஸ் அப்படின்னா, இதை 56 into 10 to the power 3 இருக்குங்க இல்லைங்களா. அந்த 10 to the power 3 நம்ம என்ன எழுதலாம், கிலோன்னு எழுதலாம். 10 to the power 3. ஓகே, ஸோ அப்போ என்ன எழுதலாம் அப்படின்னா 56 கிலோ ஓம். பிகாஸ் இந்த டாலரன்ஸ் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கார்பன் ரெசிஸ்டர். ஸோ ஃபார் ரெசிஸ்டன்ஸ் வி யூஸ் ஓம் சிம்பிள். இங்கே 10 to the power 3 இருக்குதா, நம்ம என்ன எழுதுருவோம், 56 கிலோ ஓம் வித் 5% இங்கே வித் 5% டாலரன்ஸ். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ நானே ஒரு வேல்யூ தரேன், அப்போ நீங்களே போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு புரியும். The color code for carbon resistors. ஓகே, கலர் கோட் நம்மளே 2 கலர் தரலாமா, ப்ரௌன், பிளாக், எல்லோ. ஓகே, கலர்லெஸ் ரிங். நான் இப்போ ரிங் போடுறேன் ஆக்சுவலாக, கலர்லெஸ். ஓகே, திஸ் இஸ் நம்பர்ஸ். ப்ரௌன் 0, பிளாக் 1, yellow into 10 to the power 4. colorless plus or minus 20%. I think colorless ring na. For gold ring 5%, silver na 10%, colorless na 20%, plus or minus 20%. அப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி ரைட் பண்ணலாம், 1 into 10 to the power 4 plus or minus 20% or 10 to the power 4 with 20% tolerance. Okay, can you understand? So easier இருக்கா. So next இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாம், உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் போடலாமா. சேம் கார்பன் ரெசிஸ்டர் contains 3 ring with a இங்கே என்ன ரிங் வச்சுக்கலாம், சில்வர் ரிங் வச்சுக்கலாம். சில்வர் ரிங் வச்சுட்டான். இங்கே என்ன போடுறோம், நம்ம சேம் பி போடுறோம், பிவிஜி. ஸோ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிரிட்டன், தட் இஸ் ப்ளூ 6. வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வெரி, தட் இஸ் வயலட் 7. ஓகே, ஜி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இந்த க்ரீன் நம்ம எடுத்துக்கிறோம். இன்டூ இட் இஸ் இன் மல்டிப்ளையர் 10 to the power 5. சில்வர் ரிங்ன்றதால ப்ளஸ் ஆர் மைனஸ் 10%. இதை எப்படி எழுதலாம்னா 67 into 10 to the power 5 with 10% tolerance. Very simple. Okay, olden daysல வந்து இதனோட டாலரன்ஸ் வேல்யூ வித் த ஹெல்ப் ஆஃப் கலர் ரிங் வச்சு நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா
இப்போ நீங்கள் கடையிலேயே போயிட்டு நம்ம எலக்ட்ரானிக் ஷாப்லலாம் ஆனால் ரெசிஸ்டர் கொடுங்க அப்படின்னா ஒரு 10 ரூபாய்க்கு நியர்லி ஒரு 6 or 7 ரெசிஸ்டர்ஸ் கொடுப்பாங்க. ரொம்ப குட்டி 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 குட்டியாக இருக்கும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். வித்தவுட் ரெசிஸ்டர் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு குட்டி ரேடியோ உடஞ்சி போகுது, ஏதாவது ஒரு குட்டி சார்ஜர் நம்ம யூஸ் பண்ணுற சார்ஜர் பின் உடஞ்சி போகுது அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த மதர் போர்டு நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக கலர் கோடு கார்பன் ரெசிஸ்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ முன்னெல்லாம் நம்ம அது மாதிரி கலர் வச்சு டிட்டர்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ அப்படிலாம் அப்படி இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த பேக்லேயே வந்து எவ்வளோ அதனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ, எவ்வளோ அது மினிமைஸ் பண்ணோம், கரண்ட் ஆப்போஸ் பண்ணோம், தடை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அண்ட் நெக்ஸ்ட்டு we are going to discuss about temperature dependence multimeter பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். அதிலே இருக்குது மல்டிமீட்டர். ஓகே, மல்டிமீட்டர்னால் எல்லா வேல்யூமே செய்யும், எந்த வேல்யூ வேணால் மெஷர் பண்ணும். இட் கேன் பி மெஷர் கரண்ட்டு, வோல்டேஜு, ரெசிஸ்டன்ஸு எதை வேணால் அதிலே இருக்குது இல்லையா மல்டி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப தேவையான ஒரு மீட்டர் எதுனா மல்டிமீட்டர் தான். ஸோ டிவி ரிப்பேரிங் ஷாப்லலாம் நிறைய வந்து மல்டிமீட்டரை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த சர்க்யூட் போயிருக்கு, மதர் போர்டே போயிடுச்சா, இல்லைனா சவுண்ட் மட்டும் கேட்கலையா, பிக்சர் மட்டும் வரலையா, பிக்சர் டியூப்பில் மட்டும் யூஸ் பண்ணோமா. ஸோ இதுக்காக நிறைய ப்ராசஸ்க்காக மல்டிமீட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், a multimeter is a very useful electronic instrument used to measure voltage, current, resistance. ஒன்றும் இல்லை, மல்டிமீட்டர் ஒரு அப்பாரட்டஸ். இப்போ ரெசிஸ்டன்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஒன்றில் ஒரு கார்பன் ரெசிஸ்டர் தூக்கி அந்த இன்பிட்வீன் கேப்பில் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணால் அதனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ அது காட்டி கொடுக்கும். டிஜிட்டல். இப்போ அனலாக் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அனலாக்ன்றது நம்மளே கையில் போட்டு ஹேண்ட்மேட் நம்மளே கண்டுபிடிக்கிறது. ஓகே, டிஜிட்டல் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்குவோம், ஒரு ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் பண்ணால் அதனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ மல்டிமீட்டரே நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு கரண்ட் எப்படி மெஷர் பண்ணுவோம், ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிட்டு இப்போ ஒரு கீயை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுத்தோன்னா கரண்ட் சொல்லும். அதே மாதிரி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்ணலாம், அதனோட இன்பிட்வீன் கேப்பில் பேட்டரியை கனெக்ட் பண்ணிட்டு நம்ம பண்ணால் நம்மளுக்கு வோல்டேஜோட காட்டி கொடுக்கும். ஓகே, நெக்ஸ்ட் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டிக்கும் டெம்பரேச்சருக்கும் என்ன எப்படி ஒன்று சார்ந்திருக்கு, வாட் ஆர் த டிபெண்டிங் ஃபேக்டர்ஸ். ஓகே, அப்படின்னா ரெண்டுமே போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகே, வெயிட், first you must know about resistivity. So resistance, what is the unit of resistance? Ohm, which is equal to resistivity. இதை நான் சொல்கிறேன், resistivity ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, in resistivity we are using the symbol rho. அது எப்படி படிப்போம்னா RHO. ஓகே, ரெசிஸ்டரோட யூனிட் ஓம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டியோட யூனிட் ஓம் மீட்டர். ஏன் மிஸ் இது மீட்டர் எடுக்கணும், பிகாஸ் ஆஃப் லென்த். இங்கே லென்த்தும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அதுக்கு. ஓகே, ரெசிஸ்டிவிட்டி விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி. கண்டக்டிவிட்டி நம்மளுக்கே தெரியும், த கண்டக்டன்ஸ் ஆஃப் கரண்ட், how much electrons will flow through the conductor. ஓகே, அதான் நம்ம கண்டக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ரெசிஸ்டிவிட்டி விச் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கண்டக்டிவிட்டி. ஸோ கண்டக்டிவிட்டி நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரெசிஸ்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும், ரெசிஸ்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறோன்னா கனெக்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். இது நம்மளுக்கே தெரியும் இல்லையா. ஸோ இன் திஸ் ப்ராப்பர்ட்டியில் ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டியும் ஒன்றுத்துக்கு ஒன்று டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். எப்படி மிஸ் இது, ரெசிஸ்டன்ஸும் ரெசிஸ்டிவிட்டி எப்படி ஒன்றுத்துக்கு ஒன்று. ரெசிஸ்டன்ஸ், வாட் இஸ் மீன் பை ரெசிஸ்டன்ஸ், டு ஆப்போஸ் த கரண்ட் ஆர் டு மினிமைஸ் த எலக்ட்ரிக் கரண்ட். ஓகே, ஃபார் நான் லிவிங் திங்ஸுக்கு நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்ணுறோம். ரெசிஸ்டன்ஸ் வந்து கரண்ட்டை மினிமைஸ் பண்ணோம், கரண்ட் ஆப்போஸ் பண்ணோம், தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ நம்மளோட லிவிங் திங்ஸுக்கு என்ன மிஸ் ரெசிஸ்டன்ஸ், அஃப்கோர்ஸ் நம்ம லிவிங் திங்ஸுக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுதான் நம்மளோட இம்யூனிட்டி பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதுக்கு வேறு பேர் லிவிங் திங்ஸ்க்கு இம்யூனிட்டி பவர். அதாவது ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ், ஏதாவது கிருமிகள் நம்ம உடம்புக்குள்ளே நுழைஞ்சது அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி சிஸ்டம் என்ன பண்ணோம், அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், தடை பண்ணுறோம், வராத ஓடி போயிடு அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஸோ அதுதான் நம்ம இம்யூனிட்டி பவர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ எப்படி மிஸ் இது ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவல் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம்டா உங்களுக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னா R which is equal to rho into L divided by A. இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ரெசிஸ்டிவிட்டி டாப்பிக்கில் நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஸோ ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டி, போத் ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் மீன்ஸ் இது இன்க்ரீஸ் ஆனால் இதுவும் இன்க்ரீஸ் ஆகும் இல்லைங்களா. சப்போஸ் அந்த கண்டக்டரோட லென்த் 1 மீட்டர்னாலும் அது ஏரியா ஆஃப் க்ராஸ் செக்ஷன் 1 மீட்டர் ஸ்கொயர்னாலும் இது என்ன வந்துட்டு போகுது, ஆர் விச் இஸ் ஈக்குவல் டு ரோவாக இருக்க போகுது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ரெசிஸ்டிவிட்டியாக இருக்க போகுது. ஓகேவா. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம், அதனோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கண்டக்டரை கன்சிடர் பண்ணிக்குவோம். நம்ம ஒரு கண்டக்டர்
லிசன், திஸ் இஸ் பேசிக்மா, இது உங்களோட புக்கில் இல்லை. இந்த தெரிஞ்சுக்க இந்த கான்செப்ட் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு போனாவே இட் டிபெண்ட்ஸ் ஆன் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ் மினிமமாக இருந்தால் ரெசிஸ்டிவிட்டி மினிமமாக இருக்கும், அது மேக்ஸிமமாக இருந்தால் இதுவும் மேக்ஸிமமாக இருக்கும். பிகாஸ் ரெண்டுத்துக்கான யூனிட் இதோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிட்டிங்கன்னா அடுத்து நம்மளுக்கு ரெசிஸ்டிவிட்டி கனெக்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும், செமி கனெக்டர்ஸ் எப்படி இருக்கும் ஒரு டாபிக் வருது. ஸோ அதில் நம்ம ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். லிசன், இப்போ நான் ஒரு வயரை கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் அன் காப்பர் வயர். ஓகே, காப்பர் வயர், காப்பர் இஸ் அ conductor, we know very well. Copper is a conductor. எல்லா மெட்டல்ஸுமே கண்டக்டர் தான். காப்பர் இஸ் அ கண்டக்டர் இல்லையா? ஸோ காப்பருக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ எப்படி இருக்கும்? மினிமமாக இருக்கும். பிகாஸ் கண்டக்டர்ஸில் கண்டக்டிவிட்டி தான் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகே, ஃபார் இன்சுலேட்டர்ஸில் தான் ரெசிஸ்டிவிட்டி மேக்ஸிமமாக இருக்கும், ஏன்னா அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது. ஓகே, ஸோ ஃபார் கண்டக்டர்ஸில் ஒன்லி கண்டக்டிவிட்டி இஸ் மேக்ஸிமம், கண்டக்டன்ஸ் இஸ் மேக்ஸிமம் இல்லையா? ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்? ரொம்ப லோவாக கம்மியாக இருக்கும். அப்போ மிஸ் அப்போ ரெசிஸ்டன்ஸே சுத்தமாக இருக்காதா மிஸ்? கண்டிப்பாக அப்படி இருக்காது. எவ்ரி மெட்டல் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரெசிஸ்டன்ஸ், அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கும். காப்பர் வயரா, மேங்கனீன் வயரா, கான்ஸ்டன்ட் வயரா, பிராஸ் வயரா, எதுவாக இருந்தாலும் இட் ஹேஸ் சம் ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ். அந்த வயரை நம்ம வாங்க சொல்லவே மேலே அவன் எழுதி கொடுத்துருவான், என்னோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ R = இத்தனை ஓம், இத்தனை கிலோ ஓம் அப்படின்னு சொல்லி அவன் எழுதி கொடுத்துருவான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் சர்க்யூட்டில் ஒரு காப்பர் வயர், ஃபார் எக்ஸாம்பிள் மிக்சியில் நம்ம காயிலுக்கு வந்து காப்பர் வயர் தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம என்ன பண்ணுறோம்? 10 minutes 15 minutes மேலே நம்ம கிரைண்ட் பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா அது என்ன பண்ணலாம்? லோட் ஆக ஆரம்பிக்கும். நாட் ஓன்லி மிக்சி பட் ஆல்சோ எந்த ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் வந்து வித்தவுட் காப்பர் ஒயர் நம்ம எந்த ஒரு எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ காப்பர் ஒயர்ன்றது உங்களுக்கே தெரியும், இட் இஸ் ரெட்டிஷ் ப்ரௌன் கலர். அதில் நீங்கள் அந்த வேரியேஷன் கலரை பார்த்தாவே அப்படியே பிரைட்டாக தெரியும் காப்பர் ஒயர் தான் அதுன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்போ அந்த காப்பர் ஒயருக்கு நான் கரண்ட்டை கொடுக்குறேன். ஓகே, பிகாஸ் ஆஃப் கண்டக்டிவிட்டி. ஸோ கரண்ட் நான் என்ன கொடுக்குறேன்? V which is equal to IR. ஆக்சுவலாக நான் கரண்ட்டு கொடுக்க மாட்டேன், வோல்டேஜ் தான் கொடுப்பேன். ஸோ ஓகே, நான் கொடுக்குற வோல்டேஜ் என்னவா மாறிடும்? கரண்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் மாறிடும் பிகாஸ் ஆஃப் இந்த ஒயரில் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ்னால. ஸோ இப்போ இதில் இது கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா ஆஃப்டர் a few minutes or after a 10 minutes it loses its energy because of heat. நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த எலக்ட்ரானிக் அப்ளையன்சஸ் நம்ம யூஸ் பண்ணாலும் ஸோ அது கொஞ்ச நேரம் கழிச்சு அது மேலே தொட்டு பார்த்தா ரொம்ப சூடாக இருக்கும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் ஆஃப் எனர்ஜி லாசஸ் இன் த கண்டக்டர். ஸோ அதான் ஜூல்ஸ் கண்டுபிடிச்சாரு. H = I² RT. இந்த ஈக்குவேஷனை வந்து ஜூல்ஸ் கண்டுபிடிச்சார். ஜூல்ஸ்லாம் அப்படின்னு நம்ம படிப்போம். அந்த ஹீட் எனர்ஜி தான், ஹீட்டு தான் எப்படி லாஸ் ஆகுதா? கரண்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நம்மளோட டைம் டியூரேஷனாகவும் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிருவார். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணும்? இது ஹீட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இந்த கரண்ட் வந்து என்ன பண்ணுது? ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஹீட் எனர்ஜி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20 volt கொடுக்குறேன். இப்போ 20 ஆம்பியர் கரண்ட் வந்து இதில் இந்த வயரில் இந்த கண்டக்டரில் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, எனக்கு இங்கே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுது? ஒன்லி 15 ஆம்பியர் கரண்ட் தான் வருது. அப்போ மிச்சம் 5 ஆம்பியர் எங்கே போச்சு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஹீட் எனர்ஜி என்ன பண்ணுச்சு? லாஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி நான் மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கொடுக்குறேன். 50 ஆம்பியர் நம்ம கொடுக்குறேன். ஸோ 50 ஆம்பியரில் என்ன பண்ணோம்? ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது. ஆல்ரெடி என்ன பண்ணோம்? அந்த ஒயர் வந்து சூடாக இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணோம்? இந்த ஒயரை இன்னும் அதை ஹீட் பண்ணோம். அப்போ இது என்னவா மாறிடும்? 20 மாறிடும். அப்போ இது என்னவா மாறும்? 30 மாறிடும். ஓகே, ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஸோ நம்ம ஹீட்டை இன்க்ரீஸ் பண்ண கரண்ட்டை இன்க்ரீஸ் பண்ண ஹீட் இன்க்ரீஸ் ஆக அவனோட ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ என்ன பண்ணுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, நம்ம டெம்பரேச்சரை மேக்ஸிமமாக கொடுக்க அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அப்போ லாஸ் ஆஃப் எனர்ஜின்னு வந்து நம்மளுக்கு நடக்குது. ஸோ அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த கிளாஸில் இது வரைக்கும் உங்களுக்கு போதும். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்ன, அதுக்கான சிம்பிள் ஃபார் கண்டக்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஃபார் செமி கண்டக்டர்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஸோ அதெல்லாம் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.